வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நின்ற நிலையில பண்ணக்கூடிய ஆசனா பார்ஸ்வ ஓட்டானாசனா. அதில் நம்ம வேறுபாடுகளும் பார்க்க போகிறோம். இப்போ பார்ஸ்வ ஓட்டானாசனா எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். நின்றுட்டு காலை கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அகலப்படுத்திட்டு இடுப்பு பகுதியில் நம்ம கைகளை இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போது இடது காலை இடது பக்கம் திருப்பிட்டு வலது காலை கொஞ்சமாக இடது பக்கம் திருப்பிட்டு இந்த ஹிப் அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பணும். அதான் நம்மளோட வலது பக்கம் இடுப்பு நல்லா நேராக நோக்கி இருக்கணும். அந்த இடது பக்கமாக நோக்கி இருக்கணும். இதில் ரெண்டு முட்டியுமே மடங்கக்கூடாது. பின்னாடி கால் இருக்கிறதும் சரி, முன்னாடி இருக்க காலுமே முட்டி மடங்கக்கூடாது. நல்லா இப்படி திருப்பிட்டு கைகளை மேல் நோக்கி நல்லா தூக்கிட்டு முதுகு தண்டை கொஞ்சமாக அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே முன்னோக்கி இப்படி குனிய போகிறோம். குனியும் போது ரெண்டு கையுமே இந்த காலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நம்மளோட நெற்றி பகுதி இந்த காலில் படுற மாதிரி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம். அதே மாதிரி கைகளை இடுப்பு பகுதியில் வச்சுட்டு வலது காலை வலது பக்கம் திருப்பணும். இடது காலை வலது பக்கம் கொஞ்சமாக திருப்பிட்டு இடுப்பு பகுதியை முழுமையாக நல்லா திருப்பிடணும். இரண்டு முட்டியுமே மடங்கக்கூடாது. கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி அப்படியே முன்னோக்கி அப்படியே குனிரும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். எப்படி போகணுமோ அதே மாதிரி வரணும். இப்படி நல்லா திருப்பிட்டு வலது காலை நேராக்கிட்டு இடது காலை நேராக்கிட்டு இப்படி வரணும். தளர்த்திக்கலாம். இதுலயே ஒரு வேறுபாடு பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்ப கைகள் இப்படி நல்லா கீழே எடுத்துட்டு வச்சிடும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பழகிட்டு இந்த பார்ஸ்வ ஓட்டானாசனா பழகிட்டு அதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம இந்த வேறுபாடை பண்ணணும். ஏன்னா அதுல அவ்வளவா பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால பார்த்து பத்திரமா பண்ற மாதிரி இருக்கும். அதே இது கான்செப்ட் தான். இடது பக்கம் திரும்பிட்டு ஃபுல்லா இப்படி கொண்டு இடுப்பு நல்லா திருப்பிட்டு இப்போ இந்த கைகளில் பின்னோக்கி கைகளை கோத்துக்கு போறோம். நல்லா கோத்துட்டு நம்மள கைகளை நல்லா நேராக்கிடணும். மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு ஷோல்டர் இந்த தோல் பட்டி நல்ல பின் நோக்கி இப்படி வரணும். இப்போ கீழே குனிஞ்சிட்டே நம்ம கைகள் மேல் நோக்கி நம்ம தூக்கணும். நமக்கு தலை பகுதி எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு மட்டும் போனா போதும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். பார்ஸ்வ ஓட்டானாசனா செய்யும் போது ரெண்டு கையுமே கீழே வந்துச்சும். அதனால நமக்கு நல்லாவே பேலன்ஸ் கிடைச்சிது. இப்போ ரெண்டு கையுமே எடுத்து பின்னோக்கி வச்சுட்டு நம்ம குனியறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகும், ஆடிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு தலையை கொண்டு போனால் போதும். இப்போ அதே மாதிரி வலது பக்கம் செஞ்சிடலாம். இடது காலை திருப்பிட்டு இடுப்பகுதி நல்லா திருப்பிட்டு கைகள் பின்னாடி வச்சுட்டு கோத்துட்டு மாறு பகுதி விரிச்சிட்டு தோள்பட்டை நல்லா விரிச்சிட்டு முன்னோக்கி குனிஞ்சு போகணும். தளர்த்திக்கலாம்.
ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பார்ச ஓட்டனாசனா பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடுப்பு பகுதிகளுக்கு வந்து நல்லாவே வந்து தளர்வு கிடைச்சிரும். அதே மாதிரி நம்மளோட காஃப் மசிலுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். பண்ணும் போதே நமக்கு தெரியும். பண்ணிட்டு நம்ம காலை விரிச்சிட்டு நம்ம முட்டி மடக்காம வந்து நம்ம பண்ணுறதுனால வந்து அந்த காஃப் மசிலில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். அது கொஞ்சம் வலிக்கிற நம்ம செய்யும் போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்ய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து லெக்கில் வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். ஸோ வந்து இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் இல்லையா, டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்குறோம். இந்த டென்சஸ் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டில், ஃப்யூச்சர்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்குது. இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செக்ரிகேஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை கொடுக்குது. ஒவ்வொரு ரூலும் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு அஃபர்மேட்டிவ் கொடுத்துட்ருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ங்கிற அஃபர்மேட்டிவோடு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகிறது தான். ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸ், ஒரு ரூல் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் அமைக்கலாம், ஆக்ஷனோட சேர்த்து. ஆக்ஷன், செயல் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் நம்ம எடுக்கிறோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அதுலேயும் என்ன அஃபர்மேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், கேள்விகளாக இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்லையா. ஸோ அப்போது நீங்கள் எடுக்கிற வேர்ப் அந்த ரூல்குள்ளார ப்ளேஸ் ஆகணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக ப்ளேஸ் ஆகணும். ப்ளேஸ் ஆகிறது கரெக்டாகவும் உட்காரணும். சரிங்களா. அப்படி இருக்கும்போது என்ன ரூல், என்ன வேர்ப் ஃபார்ம், எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ரூல் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ரோகேட்டிவ், which stands question mark. Verb form வரும்போது V1, V2, V3. Present, past, past participle. ஸோ இப்போ இங்கே இதுக்கு என்ன வரும் அப்படின்னு, என்ன verb எடுக்க போகிறோன்னா submit. சமர்ப்பிக்க. Submitted. சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது சப்மிட், சப்மிட்டட், சப்மிட்டட் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம் வந்திருக்கு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஐவி, யூ, ஹீ, ஷீ, தே, இட். இது சப்ஜெக்டில். இதே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்போது என்ன ரூல், will or shall plus subject, perfect நால have plus V3. V3 வரும்போது past participle. ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரூல் ஆயிருக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய. இப்போ எக்ஸாம்பிள் எழுதும் போது இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸும் எடுக்கலாம். ஸோ இதில் நம்ம டைரக்ட் சப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். Will the students have submitted their projects by Friday? ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸை ஃப்ரைடேக்குள்ளே சப்மிட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னா, ஸோ வெள்ளிக்கிழமைக்குள் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, மாணவர்கள்
தேர் ப்ராஜெக்ட், அப்போ அவர்களுடைய ப்ராஜெக்ட்னும் போது திட்டம் இல்லையா, திட்டத்தை. ஸோ சப்மிட்டட், அப்போது சமர்ப்பித்திருப்பார்களா அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ லைக் அந்த இடத்த வந்து சப்மிஷன் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளார பை ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம். பை ஃப்ரைடே அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இந்த இடத்துல சப்மிட், இங்கே வந்து சிங்கிள் டீயில் முடியுது. ஸோ சமர்ப்பிக்க அப்படின்னு வரும்போது இங்கே டபுள் டி நம்ம எதை என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு வரது தான். ஸோ சப்மிட்டட் அப்படிங்கிறது. ஸோ டிஇடி அப்படிங்கிறது ஆட் ஆகும். அது வந்து நம்ம பார்த்துக்கணும். இன்னும் நிறைய இடத்துல அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோன்றது நோட்டீஸ் பண்ணிடணும். அண்ட் ஆஸ் வெல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாருடைய ப்ராஜெக்ட் யார் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டை தான் குறிக்குது. ஏன்னா இவங்களுடைய இடத்த தான் சொல்கிறாங்க. மாணவர்கள் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை தான் சப்மிட் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக கொடுத்துருக்கோம். தேர் அப்படிங்கிறது. ஸோ தேருங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது தான். இதையே நீங்கள் நெகட்டிவ்ல எழுதுனீங்கன்னா, the students will not have. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலை, சப்மிட் பண்ணலை, will not have submitted. அதே வந்து பாசிட்டிவ் வரும்போது the students will have submitted. ஸோ ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணது, ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணாதது. வில் சப்மிட்டட், அதாவது வில் ஹேவ் சப்மிட்டட், வில் நாட் ஹேவ் சப்மிட்டட். நம்ம இருக்கிற ஒரு கேள்விக்கு 2 பதில்களை சொல்கிறோம். ஸோ பண்ணாங்க, பண்ணலை அப்படிங்கிறத. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம அஃபர்மேட்டிவ் இது தான் நான் சொல்லுவோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ங்கிற அஃபர்மேட்டிவ்ஸோடு சொல்கிறோம். ஸோ இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக அவங்களோட ப்ராஜெக்டை இவங்க எப்போ முடித்தாங்கன்னு டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்டைரக்டாக பண்ண முடியுமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இன்டைரக்ட் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி நிறையா சென்டென்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு பேச ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ஒர்க் ஃபார்ம் அண்ட் இந்த ரூல் வச்சுட்டு நீங்களும் ஒரு 20 to 30 சென்டென்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வேர்ல்டுலயே ரொம்ப சந்தோஷமான கண்ட்ரி எது அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா அதுக்காகவே ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்களாம். அப்படி சந்தோஷமான கண்ட்ரின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு ஒருத்தங்க சராசரியாக ஒரு காமன் மேனாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய வேலை நேரம் கிட்டத்தட்ட ஈவினிங் 4 மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிடணுமா. சாயந்தரம்லாம் அந்த ஆஃபீஸ் பற்றின எந்த ஒரு காலுமே வரக்கூடாதான். இது இல்லாமல் வருஷத்தில் ஒரு 4 பேடு வெக்கேஷனாவது இருக்கணும். அதாவது அவங்க வெக்கேஷன் போகிறதுக்கு கம்பெனி பே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் எல்லா இடங்கள்லையுமே சராசரியான காமன் மேனுக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி தான் வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியாக இருக்க முடியும்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. தனிமை அப்படின்றது மனிதனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா போலாண்டில் ஒரு மாடு வித்தியாசமான செயலை பண்ணியிருக்கு. என்னென்னா, இந்த மெட்டல் ஃபென்சிங் போடுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் தடுப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒட்டச்சிட்டு ஒரு கட்டத்தில் ஃபெஸ்ட்ரேட் ஆகிருக்கும் போல் படால்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததும் அந்த மாடு மேய்க்கிறவங்களும் தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அந்த டைமில் அவங்களுடைய கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த லான்லேருந்து குதித்து தண்ணி இருக்கும் குளம், அந்த குளத்தில் அப்படியே நீந்தி போய் சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாடம் 4 மாடம் நிற்கலாம், அந்த லெவலுக்கான ஸ்பேஸு. அதை ஒரு ஐலாண்டாக நினச்சிக்கிட்டு அந்த மாடு அங்கேயே தான் ரொம்ப நாளாக வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமையை விரும்பிச்சு, அதனால தான் அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் மிருகங்களுக்கும் தனிமையெல்லாம் இருக்குது, அது லோன்லியாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சதுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமனாக போகும் அப்படின்றதுக்கு இந்த மாடு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருச்சு. விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் பெண்களிடம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்களே யோசிங்க, ஒரு நாய்க்குட்டியை வச்சு பண்ண ரிசர்ச்சில் அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக கிடச்சிருக்கு ஹியூமன்ஸ்க்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்போவுமே ஒரு நாய் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 5 குட்டி போடும்ல, அதில் ஒரு 2 ஃபீமேல் 3 மேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விளையாடும் போது சும்மா விளையாடுத்தனமாக ஃபைட் பண்ணால் கூட மேல் பப்பி ஃபீமேல் பப்பிக்கு விட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்குமா. ஈவன் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அதை அட்வான்டேஜாக எடுத்துக்காமல் விட்டு கொடுக்குது பார்த்தீங்களா, அங்கே நிற்குதுங்க. அப்படின்ற மாதிரி தான் இந்த டாக் குட்டிக்கிட்ட இருந்து ஹியூமன்ஸ் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் பிரேக் டைமில் கண்டிப்பாக டீ குடிச்சே ஆகணும். ஈவன் டீ குடிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரேக் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி தான் அங்கே ஒரு பெரிய ரூலே போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னான ரூலாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது. இந்த பிரிட்டிஷ் டேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, World War II அப்போது நிறைய டேங்கர்ஸ் ரெடி பண்ணாங்க. வெளியிருந்து வரக்கூடிய ஹீட்டை ப்ரொடெக்ட் பண்ணி உள்ள ஹீட் இறங்காத மாதிரி பண்ணும் அப்படின்னு. அதுக்கு காரணமே இந்த பாய்லிங் வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொதிக்க வைக்கிற பாத்திரம். அதை இருந்தால் தானே டீ போட முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள் மூலியமாக தான் ஒரு பெரிய ஐடியாவே கிடச்சி அந்த டேங்கை பில்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் அந்த டேங்கர்ஸில் இருக்க ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே எப்போ வேணாலும் அவங்க ஜாலியாக டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வாஷ்ரூம்க்கு மொபைல் கொண்டு போகக்கூடிய பழக்கத்தோடு தான் இருப்பாங்க. எப்போனாலும் சரிப்பா மொபைல் எல்லாம் போக மாட்டேன், பாட்டு கேட்டே குளிக்கணும், ரீல்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்கள்ல. அந்த டைமில் 2021 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயோடைய லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுமே எல்லாரும் ஷாக்கும் ஆனாங்க. ஏன்னா 69% ஆஃப் பீப்புள், 100ல் 69% ஆஃப் பீப்புள் அவங்களுடைய மொபைலை ஆக்சிடென்டலாக அவங்களுடைய டாய்லெட்டில் போட்டுறாங்க அப்படின்னு. இது கேட்கவே எவ்வளோ வியடாக இருக்குல்ல. போட்டவங்க நான் உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சுப்பா தெரியாமல் போட்டேன் அப்படின்னு சொல்லவா போகிறாங்க. ஆனால் ஆக்சிடென்ட்லாம் அப்படி உள்ளே விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு நூதனமான டெக்னிக்னு. அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு வேயாக சர்வே எடுத்து இந்த ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமும் வாஷ்ரூமுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகணுமான்னு யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjilve Maliti.